என்ன மாமா ஏதோ ஒரு சின்ன ஒரு மாதிரி வீடு மாதிரி இருக்கு. எஸ்எஸ் கார்டனுடைய தேன் கூடு மாமா. இப்போ ஈக்கள்லாம் வந்து மாலை நேரம் வந்து தன்னுடைய இல்லம் தேடி அங்கங்க போயிட்டு இனி சன் செட் ஆகும் போது அது வீட்டுல செட் ஆயிரும். வீடு அடையிற மாதிரி அது கூட அடையிடும். சரி, இங்க 10 கூடுக்கு மேல இருக்கு. அந்த கூட்டினுடைய ஈ அந்த கூட்டுக்கு தான் வரும். ராணி தேனி, ஒரு ராணி தேனியுடைய கட்டுப்பாட்டுல இந்த பல ஆயிரம் தேனீக்கள் இதுல இருக்கு. இந்த கூட்டுல இருக்கிறது அந்த கூட்டுக்கு போகாது, அந்த கூட்டுல இருக்கிறது இந்த கூட்டுக்கு வராது. கூடு விட்டு கூடு போறது இல்ல. ஒரு தேனி வந்து மனுஷனுக்கு எவ்வளவு விஷயத்த கற்றுக் கொடுக்குங்க. ஆமா ஆமா. ஆனா அதுக்கு இன்னொரு தன்மை இருக்கு. தேன் மட்டும் மருந்து இல்ல, தேனீக்களின் வாழ்வியலும் மருந்து. அதனுடைய கட்டமைப்பும் அந்த காலனி வாழ்க்கையும் மனிதனுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்து கொடுக்கும். முழுசா தேனீக்களை பற்றி படிச்சோம்னா அவன் ஒழுக்கம் நிறைந்தவனாகவும், அது ஆணோ பொண்ணோ கட்டுப்பாடு நிறைந்தவர்களாகவும், சுய ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாகவும், சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாகவும், நாட்டு பற்று மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. எங்கேயுமே இந்த கட்டுப்பாட்டை குடும்பத்துல வந்து கொண்டு வர்றது ராணிகளின் வேலையாகவும் ராணிகளின் தேவையாகவும் இருக்கணுமா மாமா? அது ஒரு இல்லம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த இல்லத்து அரசி சரியாக இருக்கணும். அந்த இல்லத்து அரசி சரியாக இருந்து அவர் சரியாக வழிகாட்டினார், அங்கதான் இல்லம் சொர்க்கமாகும். இந்த தேனை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். நம்ம தோட்டத்துல, நம்ம தோட்டத்து மலர்களில் வண்ண வண்ண மலர்கள் அத்தனையும் அதுல இருந்து தேனை கொண்டு வரக்கூடிய இந்த தேனீக்கள் சேகரித்து வைக்கக்கூடிய இந்த தேனை வந்து நம்மை சார்ந்தவர்கள், உறவுகள், நண்பர்கள், இன்னும் சொல்ல போனா இந்த தென்காசி வட்டார மக்கள் இதை வந்து சுவைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஆமாம்மா, இந்த தேனீ வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நான் படிச்ச பாடம் ஒண்ணு. சரி. ரெண்டாவது, வேளாண்மை துறையில பணியாற்றிய காலங்கள்ல வந்து விவசாயத்தை மட்டும் சொல்ல, விவசாய சார்புடைய பிற தொழில்கள், கால்நடை வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, இதெல்லாம் விவசாயிக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லணும். அப்படிங்கிறதுலயும் இந்த தேனீக்கள் வந்து மறைமுகமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகரந்த சேர்க்கை. இந்த தோட்டத்தில் உள்ள அத்தனை மரங்கள்லையும் பூக்கின்ற காலங்கள்ல மகரந்த சேர்க்கை துரிதமாக நடைபெற்று காய்ப்பு அதிகமா இருக்கும். அதாவது மகசூல் கூடும். சரி மாமா. இந்த ஆண் பூக்கள் பெண் பூக்களுடைய கலப்பினத்தை வந்து இந்த தேனீக்கள் ரொம்ப கணக்கச்சிதமா செய்யுது. உலகத்திலே என்ன சொல்றாங்க, தேனீக்கள் அழிந்து விட்டால் மனித சமுதாயமே இல்லை அப்படிங்காங்க. தேனீக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது ஒரு ஆய்வுல சொல்லப்படுது. சரிங்களா? இனி ஒரு பக்கம் இந்த தேனீக்கள் இருக்கும் தென்னை மரங்கள், தென்னந்தோப்புகள்ல ஃபீல்டு கூடுதலா இருக்கும். மலையில இருக்கக்கூடிய தேனீக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மலை தேனீக்களை அழித்து தேன் எடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த வனத்துறை சார்பா சொல்றாங்கல்ல. எதுக்குன்னா தேனீக்கள் அழிந்தால் சமூக மேம்பாடே தடுக்கப்படுங்கிறத நோக்கமா. ஆமா, அதனால வந்து இந்த தேனீ நமக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கிறது. நீங்க தேனீக்களை பற்றி பாடம் படித்து தேனீக்களிடம் பாடம் கற்று உங்களை மாதிரி மலர்களை நாடி வர்ற எங்களை மாதிரி தேனீக்களுக்கும் பாடம் எடுத்துட்டீங்க மாமா. ரொம்ப சந்தோஷம்.